கருத்து தான். ட்ரெண்டிங் ஆர்டிஸ்ட் என்ற ஒரு விஷயம் ஓகே. ட்ரெண்டிங்கா நீங்க ஒரு இப்ப சமகாலத்துல பாக்குற விஷயம் ஒரு 2 வருஷம் தாண்டி இருக்குமா? கண்டிப்பா. சரி உதாரணத்துக்கு ஓகே அனிருத் வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ல ஒவ்வொரு படத்துலயும் வந்து ஒரு ஹிட்டை கொடுக்குறாரு. அந்த ஹிட் வந்து அடுத்த படைப்பு வரைக்கும் தான் அந்த ஹிட் இருக்கும். காலங்காலமே இருக்குமா? இளையராஜா 70s போட்ட பாட்டு நாங்க இப்பயும் கேட்டுட்டு இருக்கிறோம் தானே. இதுதான் இப்ப இந்த ட்ரெண்டிங் இந்த சோசியல் மீடியாவோட மாற்றம் வந்துட்டு சரியான கலைஞர்களை வந்து இல்லாம ஆகி கொண்டு இருக்கிறதுன்றதான் கவலை. நானே பார்த்துட்டேன். என்னோட பேச்சில் ஓகே நாங்க 2009 ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த ஃபீல்ட்ல. என்னோட இருந்து போராடி வந்திருந்தார்கள் 2014 இல்ல 16 இல்ல 18 இல்ல. நாங்க கிருஷ்ணன் மகேசன் நாங்களோட 2008 அவங்களோட பாட்டுகளை கேட்டு அவங்களோட இன்ஸ்பிரேஷன்ல வளர்றோம். சுஜித் அண்ணாக்களோட பாட்டை கேட்டு அந்த இன்ஸ்பிரேஷன்ல வளரும். ஜோகி பி நட்சத்திரம் அவங்களை கேட்டு கொண்டு வந்தார்கள். இப்ப நீங்க பாருங்க கரண்ட் சீன்ல யார் இருக்கிறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அவங்களை இல்லாம ஆக்கிட்டாங்க. வர ஆர்கனைசர்ஸ் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு ட்ரெண்டிங் நீங்க வந்துட்டு ஓகே சோசியல் மீடியாவுக்கு பின்னுக்கு போறீங்க ஒழிய ஒரு ரியாலிட்டியான ஆர்டிஸ்ட் இல்லாட்டி உண்மையான திறமை உள்ள விஷயங்களை வந்து நீங்க இல்லாம ஆக்குறீங்க. கடைசி ஏதால பாதிக்கப்பட போறது நாங்க இல்ல உங்களோட ஜென்ரேஷன். அந்த